மாயும் இருக்க உருவாய் அருவாய் 12 தோள்களும் 6 முகங்களும் தண்டை சதங்கை அடிந்த கால்களுடனும் இருக்க அரூபமாய் நீக்கமற எங்கும் நிறைந்த இறைவனான் என்னால் உணர முடியல. ஆனா என்ன சுத்தி நீ இருக்க, அருவமாயும் இருக்க. அடுத்து உளதாய் இலதாய். முருகன் நம்புறவங்களுக்கு இருக்கார், இல்ல முருகன் இல்லேன்றவங்களுக்கு அவர் இல்ல. நம்ம என்னவா என்றோமோ அதுவாவே முருகன் இருக்கார். கருவறையில இருப்பது கல்லுப்பானா கல்லு இல்ல, அது சாமினா நம்மளை காப்பாத்துற சாமி. அடுத்து மறுவாய் மலராய். இயற்கையில இருக்க ஒவ்வொரு உயிர்களும் இறைவன் தானே வாழ்றார். முருகனை மலராகவும் பார்க்கலாம், அந்த மலரில இருந்து வரும் மனமாகவும் உணரலாம். அடுத்து முருகன் மணியாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கார்ன்றாரு அருணகிரிநாதர். மாணிக்க மணியாகவும் அதிலிருந்து வரும் ஒளியாகவும், அது மட்டுமல்லாமல் நம் உயிர் ஒளியாகவும் இருக்கிறார். இந்த தைப்பூசத்துல ஒளி அப்படின்னா எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், நம்ம வள்ளலார் ஜோதி ரூபமா தைப்பூச திருநாள்ல தான் காட்சி தந்தார். கருவாய் உயிராய். கருவாகவும் முருகனே, அதில் இருக்கும் உயிரும் முருகனே. கதியாய் விதியாய். கதின்றது முக்தி, விதி அப்படின்றது போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளால் ஏற்பட்ட இந்த வாழ்க்கையும் முருகனே, இந்த விதி முடிந்த பின் வரும் முக்தியும் முருகனே. குருவாய் வருவாய். அப்பனுக்கு பாடம் சொன்னவன் அல்லவா, நம்மளுக்கும் அவனவே குருவா வர சொல்லி கேட்கிறோம். குருவாய் வந்து என்னை ஆட்கொண்டு வழி நடத்தியவன் என் மனதில் வாழும் குகன் என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டுல சொல்றாரு. அருணகிரிநாதரை ஆட்கொண்ட மாதிரி நம்மளையும் ஆட்கொண்டு குருவா இருந்து வழி நடத்தணும். நீ எங்க கூடவே இருக்க, எங்களை சுத்தியே இருக்க. ஆனா முருகா, உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லையே, அதனால வாப்பா நீயே எங்களுக்கு குருவா இருந்து வழிகாட்டுன்னு நீங்களும் வேண்டி உங்க குழந்தைகளையும் வேண்ட வைங்க. ஒவ்வொரு பக்தர்களின் மனதில் வாழும் குகன் நம்மை வழி நடத்துவான். குகன் இருக்க இனி எந்த குறையும் இல்லை.